அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸ் இதை வந்து அனோவா மெத்தட்னு சொல்லுவாங்க. அனோவானா நத்திங் பட் அனலைசிங்லேருந்து ஏஎன் எடுத்துக்கிறாங்க, ஆஃப்லேருந்து ஓ, வேரியன்ஸ்லேருந்து விஏ, அந்த லெட்டர்ஸ்லாம் போட்டு தான் இந்த அனோவாங்கிற வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் டெவலப்டு பை ஆர்ஏ ஃபிஷர். ஆர்ஏ ஃபிஷருங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்லலாம், இல்லாட்டி இவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல்னு கூட சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிஷர் தான் வந்து எஃப் டெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணார். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து எஃப் டெஸ்ட்டுன்னு ஒரு நேமே வந்திருக்கு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஆர்ஏ ஃபிஷரோட வேர்டிங்ஸில் இந்த அனோவானா என்னன்னு சொல்கிறாருன்னா, அனோவா இஸ் த செப்பரேஷன் ஆஃப் வேரியன்ஸ் ascribable to one group of causes from the variance ascribable to another group. இது வந்து அவரோட வேர்டிங்ஸில் சொல்லியிருக்காங்க. ascribableனா அசைன்டுன்னு மீனிங், காசஸ்னால் எய்ம். ஸோ அவர் வந்து ஒரு ரஷ்யன் மேன். ஸோ அது அவரோட இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், த பேசிக் பர்பஸ் ஆஃப் அனோவா இஸ் டு டெஸ்ட் த ஹோமோஜெனிட்டி ஆஃப் செவரல் மீன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த அனோவாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா ஹோமோஜெனிட்டி ஆஃப் செவரல் மீன், அதை தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். செவரல் மீன்ஸு ஒரு பாப்புலேஷனில் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துக்குவோம், அதுக்கு ஒன்றுக்கும் வேறு வேறு மீன் இருக்கும், அதோட ஹோமோஜெனிட்டி அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அனோவா மெத்தட் யூஸ் ஆகுது. இங்கே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், நம்ம அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு ஏன் நம்ம மீனை டெஸ்ட் பண்ணுறோன்னு. ஸோ அந்த வேரியன்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஸ்கொயர்டு டீவியேஷன் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் ஃப்ரம் இட்ஸ் மீன், தட் இஸ் சிக்மா ஸ்கொயர். இது வந்து பாப்புலேஷனுக்கு, எஸ் ஸ்கொயர்னா சாம்பிளுக்கு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியன்ஸோட பேசிக்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த மீன் பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த அனலைஸ் ஆஃப் வேரியன்ஸில் வந்து நம்ம மீன் தான் வந்து மெயின் ரோலாக இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஆல்சோ வந்து ஹோமோஜெனிட்டி ஆஃப் செவரல் மீன்ஸை தான் நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் கம்பேரிசன் ஆஃப் more than 2 population or population having more than 2 subgroups we will use ANOVA technique. இந்த ANOVA technique எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா more than 2 population, 2 பாப்புலேஷனுக்கு உள்ள கம்பேர் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஒரே பாப்புலேஷனில் நிறையா சாம்பிள்ஸ் இருக்குது, அதை தான் வந்து சப்குரூப்புன்னு சொல்கிறாங்க. more than 2 சப்குரூப்ஸு, 2க்கு மேலே வந்து சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த அனோவா டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இல்லை இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அனோவா இஸ் ஈக்குவல் டு வாட்னா வேரியபிலிட்டி. வேரியபிலிட்டினா வேரியேஷன் பிட்வீன் த மீன் பை வேரியபிலிட்டி வித்தின் த டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் வேரியேஷன் என்ன கிடைக்கும்னா வேரியபிலிட்டி பிட்வீன் த மீன் ப்ளஸ் வேரியபிலிட்டி பிட்வீன் த டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு என்னென்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 3 சாம்பிள் எடுத்துக்கிறாங்க, S1 S2 S3ன்னு. அதோட மீன்ஸ் வந்து x1 பார் x2 பார் x3 பார்னு எடுத்துக்கிறாங்க. பை அனோவா டெக்னிக்கில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோன்னா ஆல் தீஸ் 3 மீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் த சேம் பாப்புலேஷன். எல்லாமே இந்த 3மே வந்து ஒரே சாம்பிள் பாப்புலேஷனில் இருந்து தான் வந்து கிடச்சிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நீங்கள் அனோவா டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அனோவா டெக்னிக்கில் நம்ம எடுத்துக்கிற பாப்புலேஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக எடுத்துக்குவோம். ஸோ அதனால தான் நான் இங்கே நார்மல் கர்வ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 3 சாம்பிளுக்கு உண்டானதை மீன் பேஸ் பண்ணி நார்மல் கர்வ் போட்டால் இப்படி தான் வருது, x1 பார் x2 பார் x3 பார். உங்கள் வெரிஃபிகேஷனுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது 3மே வந்து பாப்புலேஷன் இந்த பெருசாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம், பெருசாக இருக்கிறதுல இருந்து தான் வந்திருக்கா, அது 3க்குமே வந்து ஒரே பாப்புலேஷன் தானா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம x1 வந்து இங்கே வேல்யூ வருது, x2 இங்கே வருது, x3 இங்கே வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வேரியேஷன் பிட்வீன் த மீன்ஸ் ஆல்சோ வேரியேஷன் வித்தின் த டிஸ்ட்ரிபியூஷன். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த x1க்கு வந்து மீன் வந்து இங்கே இருக்குது, பாப்புலேஷனோட மீன் வந்து இது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதோட வேரியேஷன் வந்து 0.
x2னா இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து வேரியேஷன் பிட்வீன் த மீன்ஸ். அதே மாதிரி x3க்கு நம்ம பார்த்தோம்னா இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து வேரியேஷன் பிட்வீன் த மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேரியேஷன் வித்தின் த டிஸ்ட்ரிபியூஷன் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல் இருக்குது பாருங்கள், அதையும் இந்த x2னா இந்த ஹோல் இது ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி x1னா இதையும் அந்த பாப்புலேஷனுக்குள்ளானதையும் கம்பேர் பண்ணுறது. அதே மாதிரி x3னா இதையும் இந்த ஹோல் இதையும் கம்பேர் பண்ணுறது. இப்படி கம்பேர் பண்ணி தான் இந்த வேல்யூஸ்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்க்குறது நம்ம வந்து அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு தான் பார்க்குறோம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதில் என்னென்ன அசம்ஷன்னு பார்க்கலாம். அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸில் ஈச் பாப்புலேஷன் ஹேவிங் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும். தட் இஸ் அதை வந்து சிம்பிளாக நார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க. செகண்ட் அசம்ஷன் என்ன எடுக்கிறாங்கன்னா, த பாப்புலேஷன் ஃப்ரம் which the sample are drawn having the equal variance வந்து ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் s1 squared is equal to s2 squared is equal to up to sk squared for k samples எடுத்தோம்னா அதோட வேரியன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறத ஹோமோஜெனிட்டின்னு சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட், ஈச் சாம்பிள் இஸ் ட்ரான் ரேண்டம்லி அண்ட் தே ஆர் இண்டிபெண்ட். ரேண்டமாக சாம்பிளை சூஸ் பண்ணணும், அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். சிம்பிளாக இந்த சென்டென்ஸ் எப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எரர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் நல் ஹைபாத்திசிஸ் H0 எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, μ1 is equal to μ2 is equal to μ3 up to μk. தட் இஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு சாம்பிளோட பாப்புலேஷன் ஈக்குவல் டு செகண்ட் சாம்பிளோட பாப்புலேஷன் ஈக்குவல் டு அப் டு ஃபைனல் சாம்பிளோட பாப்புலேஷன். தட் இஸ் எல்லாமே வந்து எல்லா சாம்பிளுமே வந்து சேம் பாப்புலேஷன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் எப்படின்னா எல்லாமே நாட் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த அசம்ஷன் 3 பாயிண்ட் ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து நல் ஹைபாத்திசிஸ் சொல்லியாச்சு. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. The assumptions in ANOVA are the same as F-test. F-testோட assumptionsம் இந்த ANOVA assumptionம் same. Next, the ANOVA originated in Hungarian research. இந்த Hungarian researchல இருந்தால் இந்த ANOVA வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். இந்த அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸை வந்து 2 வேவாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று 1 ஃபேக்டர், இன்னொன்று 2 ஃபேக்டர். இந்த 1 ஃபேக்டர் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது 1 வே அனோவான்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபேக்டர் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது 2 வே அனோவான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 1 வே அனோவா பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன அனலைசிங் ஆஃப் வேரியன்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டும் அதோட பேசிக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ரீகால் பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.